அது ஏன்னு தெரியல. ஹாப்பி, க்ரஷ்ஷா இருக்கேன் அப்படிங்கறதுல ஹாப்பி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காமறா. வர நிறுத்துற அவனை. திமுகவுல எல்லாரும் செம்மையா ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருசா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்லாம் தேவையில்ல. வைஷ்ணவி அப்படின்னு சொன்னவே உங்களுக்கு எல்லாம் டப்புன்னு புரிஞ்சிடும். ஸோ வைஷ்ணவியையும் பக்கத்துல வைஷ்ணவி அவங்க அப்படியே ஒரு தீம் யோசிச்சுக்கோங்க. அண்ணா என்ன கலாய்க்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு உதயகிட்ட போனா போமா என்னையும் தான் அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. ஆனா என்ன கலாய்க்கிறாங்கன்னா என்ன எல்லாரும் வச்சு செய்யறாங்கன்னு அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் என்ன அதை விட போமா எனக்கெல்லாம் வெளில சொல்ல முடியலமா அப்படின்னு அண்டா சொல்லுவாரு. யாரு? செந்தில்வேல் சொல்லுவாரு. கரெக்ட். கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் திராவிட மாடலுக்கு அவங்க கொடுக்குற வரவேற்பும் அண்டாவினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. மாத்தி ரெண்டு பேரும் என்னெல்லாம் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெளிவுபட இந்த வீடியோல டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஒரு பிரைவேட்டா ஒரு காலேஜ் ஐ திங்க் அங்க பெண்கள் சூழ அவ்வளோ பெண்களை வச்சுக்கிட்டு அவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பேசுங்க அப்படின்னு பொலிட்டீஷியனா அதுவும் பெண்களா இருக்கிற நபர்களை தேர்ந்தெடுத்து பேச்சாளர் மாதிரி அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய நபர்கள் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள லைக் பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அழகா உட்கார வச்சு பேச வச்சாங்க. காளியம்மாள் வந்திருந்தாங்க. நிறைய பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்து ஓகே அட்மையர் ஆயிட்டு சரி இவங்கள மாதிரி நம்மளாலே ஏதாவது பண்ண முடியும், இவங்க சொல்றது சரி இவங்க சொல்றது தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அங்க நடந்துச்சு. பட் வைஷ்ணவி வந்தோடனே ஆர்வம் தாங்க முடியல. எப்படி எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் அவர்களை ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, மாட்டிப்பாங்க, நம்ம பங்கமா அவங்களை கலாய்க்கணும் அப்படிங்கறது செம்மையா அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க இருப்பாங்க. ஸோ அதனால பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் அப்படியே சினாரியாவா அப்படியே ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மைண்ட் செட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வைஷ்ணவிக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். பொதுவா நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க வைஷ்ணவி கிட்ட, ஏங்க இப்படின்னா என்னங்க அப்படிங்கிற திராவிடம்னு சும்மா ஒரு கொள்கைங்க, திராவிட கொள்கைனா என்னங்க, சாரி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் மழுப்பிடுவாங்க. அவள் தெரியாது. இந்த மாதிரி என்ன கேள்வி வேணா கேளுங்களேன். ஏங்க எவ்வளவுங்க கோடி உங்களுக்கு அங்க அலோகேட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கிடையாது, உங்களுக்குன்னா அவங்களுக்கு கிடையாது. சென்னையில இப்ப ரோட்வேஸ்க்கு எவ்வளவுங்க பண்ணிருக்காங்க, 4000 கோடி. சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு சரியா நான் படிக்கலைங்க அதை அப்படிங்குவாங்க. எவ்வளவு வயசு வைஷ்ணவிக்கு? 20. ஷீஸ் ஜஸ்ட் 20. எனக்கு வந்து பாலிடிக்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆக்சுவலி அவங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்ததுனால விஜய் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க டப்புனு இதுள்ள குதிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள குதிக்கிறாங்க. செம்மையான வரவேற்பு. உண்மையா சூப்பர்ப்பா அந்த பொண்ணு பாரு சூப்பரா வந்து இவ்வளவு அளவுக்கு போல்டா பேசுறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்களுடைய போல்ட்னஸை யாரும் குறை சொல்ல போகிறது இல்லை. என்ன தப்போ கரெக்டோ ஆனா போல்டா இருக்கீங்க சூப்பர் அப்படிங்கறத நானுமே சொல்றேன். தப்போ கரெக்டோ ஓகேவா, தப்போ சரியோ தெளிவு இருக்கோ இல்லையோ இதையும் நம்ம தெளிவுபட எதையும் சொல்லிடக்கூடாது. இருக்கோ இல்லையோ ஆனா ரொம்ப போல்டா பிஹேவ் பண்றது சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஒரு வயசுல இவ்வளவு அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி லைக் இந்த போல்ட்னஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் எல்லாத்தையுமே தெளிவா தான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வைஷ்ணவிக்கு எப்பவும் நம்ம சார்பிலையும் எல்லார் சார்பிலையும் இருக்கும். ஆனா ஏன் வந்து தேவையில்லாம வாலண்டியரா மாட்டணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப விஜய் அவர்கள் கூட இருக்காங்க, நல்ல ஒரு இருக்கு, சூப்பரா இருக்கு. சடனா ஒரு சேஞ்ச், எப்படி திமுக கூப்பிடுறாங்க, இன்னும் எந்த அளவு ஒரு ஹைப் இருக்கு, இந்த பொண்ணை ஈஸியா நம்ம வந்து கூப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பேசுறாங்க, என்னென்னவோ கொடுக்குறாங்க, டப்புனு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஒரே நாள்ல விஜய் வந்து மரண எதிரி மாதிரி, பரம எதிரி, அவெல்லாம் என்னங்கிற அளவுக்கு வைஷ்ணவி அவர்களுடைய ஸ்பீச் இருக்கு. ஸோ இங்க ஆங்கர் வராரு, அவர் வந்து கேட்கறாரு சில விஷயங்கள்லாம். இந்த மாதிரி நீங்க வந்து அரசியலுக்குள்ள இருக்கீங்க, ஐயோ அரசியல் பத்திலாம் பேசாதீங்க, எனக்கு டிஸ்கிளைமர் போட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க வந்து அரசியல் பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க உள்ள வந்து ஏதாச்சும் அரசியல் நீங்க பேசுனீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும், ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியா மாறிடும் அப்படின்னு சொல்லிதான் என்ன கூப்பிட்டு வந்தாங்க. அதனால அரசியல் வேண்டாமே ப்ளீஸ் அப்படின்னு. நம்மளுக்கு தெரியும்ல, கேட்டா தெரியாது அங்க புரியுதா, அவருங்க கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது பொம்மை இருங்க அப்படிங்கிறது தான் மைண்ட் வாய்ஸா இருக்கு. அடுத்ததா அரசியல் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன நபர் எதுவுமே பேசக்கூடாது, என்ன மக்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இந்த கரூர் இஷ்யூ பத்தி அட்ரஸ் பண்ணி பேசுறாங்க.
விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு, ஒரு பெரிய நடிகரா இருக்காரு, ஒரு ரசிகன் தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல சேஃப்டியா இருக்க முடியுமா அப்படிங்கறத பார்த்துதான் போகணும். அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க போகக்கூடாதுங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க அரசியலே பேச மாட்டீங்க அப்படின்னா அரசியலாக தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு கரூர் ஸ்டாம்பேட் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? ஏன் பேசணும்? இது ஒண்ணு இருக்குல்ல. சரி, ஓகே, நம்ம ரொம்ப அவங்கள திட்ட வேண்டாங்க, நம்ம வந்து சும்மா சாதாரணமாவே பேசிட்டு போவோமே, என்ன இருக்கு. அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்த பாதை எப்படிங்க இருக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. இதுக்கு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து நிறைய விதமான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், என்னை நிறைய பேர் திட்டுறது, என்னை ட்ரால் பண்றது, என்னை வந்து பயங்கரமா அபியூஸா பேசுறது நிறைய வரும். நானும் அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. உண்மையா சிரிப்பு தான் வந்தது, ஆங்கருக்கே சிரிப்பு வந்துருச்சு, லெஃப்ட் ஹேண்ட்லயா அப்படின்னு. சோ இந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணக்கூடிய இவங்க எதுக்கு அங்க இருந்து தாவிங்க வரணும்ன்றது ஆங்கருக்கு ரொம்ப நாளா குறுக்குறுன்னு இருந்திருக்கும் போல மைண்டுக்குள்ள. அந்த ஒரே கொஞ்ச நாள்லயே எப்படிங்க இந்த கட்சியை விட்டு அந்த கட்சி, அந்த கட்சியை விட்டு இந்த கட்சி, ஏங்க நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் மாறல, ரெண்டே கட்சி தான், ஒண்ணு தமிழக வெற்றி கழகம், அடுத்து திமுக. அதுவும் எவ்வளவு குட்டி டியூரேஷன், ஒரு 6 மாசம் இருக்குமா, ஒரு 4-5 மாசம் தாங்க இருக்கும். அதுக்குள்ளவே இந்த கட்சியில இருந்து இந்த கட்சி, இப்ப இங்க இருந்து பிஜேபி பெருசா கூப்பிட்டாங்கன்னு வைங்க, அப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே பாய்ன்னு சொல்லிட்டு சல்லுன்னு கிளம்பிடுவாங்க. அதுதான் நடக்கும். அவங்கள வந்து எல்லாரும் பச்சோந்தி வைஷ்ணவின்னு உங்களை சொல்றாங்கங்க. எஸ், என்ன நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, என்ன எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து இது இருந்தா அவங்க கிட்ட வந்து சரியா இல்ல, அவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நபர்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கல, அவங்க செய்யற வேலைகள் எனக்கு பிடிக்கல, மரியாதை இல்லாத இடத்துல இருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனாலதான் நான் இவங்களை பார்த்து நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்க இருக்கிறதுக்கு, இங்க வந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதனாலதான் வந்தேன். நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மக்கள் தொண்டு அதிகமா செய்வேன். நான் வந்து ஒரு பார்ட்டி கையில இருந்துச்சு அப்படின்னா செய்தால் சூப்பரா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை இருந்தது எனக்கு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணேன். பட் அங்க இருந்தா மக்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. இப்ப மட்டும் நீங்க என்ன உதவி செஞ்சிருக்கீங்க? இல்ல, கரெக்டான கேள்வி தானே, என்ன உதவி செஞ்சிருக்கீங்க? கரூர்ல அங்க சம்பவம் நடக்குது, அந்த டைம்ல மகாபலிபுரம் அங்க இருந்த ஒரு நபர்களும் வராங்க, விஜய் அவர்களை மீட் பண்றதுக்கு வராங்க. அப்ப இவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க ஏஐ வச்சு, பணங்கள்லாம் வந்து கரூர்ல இருந்து சென்னை வந்து, சென்னையில இருந்து மகாபலிபுரம் போகுது. அங்க இருந்து நம்ம அந்த வீடியோவை பார்த்திருப்போம், திரும்ப திரும்ப பேசி புண்ணியம் இல்லை. பட் விஜய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே காஃபி குடிக்கிற மாதிரி, சார் ஷார்ட் ரெடின உடனே அவர் வராரு, உடனே அழுகுற மாதிரி. அது வந்து விஜய் விட்டுருங்க, விஜய் எப்படி வேணா திட்டுங்க, தனிமையில ஒருமையில எப்படி வேணா திட்டுங்க, அவர் என்ன வேணா பேசுங்க. பட் அந்த பிணங்கள் அப்படிங்கிறது, அந்த பிணங்கள் மட்டும் குறிப்பிடல, அந்த பின்னாடி இருக்கிற 41 குடும்பங்களும் அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம போறதை இப்படிலாம் எல்லாருக்கும் மத்தியில போகுதுன்னு. பட் நல்ல விஷயம் என்னன்னா, அந்த 41 குடும்பங்களை பத்தியும் அந்த பிணங்கள் போறதை பத்தியும் ஒருத்தவங்க கூட ஆதரிக்கலங்க. பெரிய அளவுல ஒருத்தவங்கன்னு சொல்ல முடியாது, அவர்களை சார்ந்தவர்கள் ஆதரிச்சிருக்கலாம், ஆனா பெரிய அளவுல அவங்கள திட்டதான் செஞ்சாங்க. ஏன் இந்த மாதிரி போடுறீங்க, ரொம்ப மோசமா இருக்கு, கேவலமா இருக்கு, அந்த குடும்பங்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் திட்டினாங்க எல்லாருமே. லைக் இப்ப செந்தில்வேல் அவர்களும் இப்ப பீகார் எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு அவர் பாட்டுக்கும் கச்சக்க முச்சுக்கான்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா பிரைவேட் சேனல்ல ஒண்ணு அவரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, நாங்க வாக்குறுதிகள் வந்து 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. நீட் எங்க போச்சு, அது என்ன ஆச்சு? இப்ப 4000 கோடி அளவுக்கு ரோட்வேஸ்லாம் நாங்க ரொம்ப சிறப்பா பண்ணுவோம்னு சொன்னாங்க, 4000 கோடி கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க தெரியல. இப்ப இதுவே 2 ஆயிடுச்சு. 99% எப்படி இருந்திருக்கணும், இதுவே 2. அடுத்த மகளிர் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் எல்லாருக்கும் எங்க வந்துச்சு? இல்லையே. பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கறத கண்டிப்பா இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க, எங்க கொடுத்தாங்க? இல்லையே. எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ வாக்குறுதிகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனாலும் 99ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து லியோனியா அவர் வராரு, மணி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா பேசிட்டு சொல்றாரு, வாக்குறுதிகள் என்ன நீங்க நிறைவேற்றுனீங்க, 99 எங்க நிறைவேற்றுனீங்க? ஒரு பர்சன்ட் சொல்றாரு, 16 என்னவோ சொல்லி சொல்றாருன்னு நினைக்கிறேன். 20% தான் அவர் சொல்றாரு அப்ராக்ஸா. இவர் ஒரு பக்கம் கலாச்சி விட்டு போயிட்டாரு, 20% கூட நீங்க நிறைவேற்றல அப்படின்னு. அடுத்ததான் வேற ஒரு நபர் வராருங்க ஸ்டேஜ்ல, அவரு சொல்றாரு, பங்கமா கலைக்கிறாரு, அதுல கொடுத்த இத்தனை வாக்குறுதிகள்ல அவங்க நிறைவேற்றது அப்படின்னு பார்த்தா 62 தான், நீங்க சொன்ன 20 கூட வராது தம்பி, மொத்தம் சேர்த்தா 16 வாக்குறுதிகள் மட்டும் தான் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்றாரு. மனுஷன் மூஞ்சா பாக்கலையே, இப்படிதான் இருக்காரு, கும்மல இருக்காரு. எதுக்கு தேவையில்லாத வேலை? உங்களை பேச்சாளர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? அதுவும் திமுக சார்பில் இவர் வேணும்னே பிக் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னா அங்க வேற என்னவோ இருக்கு. இது வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஷோவா மாத்தலாம் அப்படின்னு இருக்கு. பொலிட்டிக்கல் ஷோலாம் கையா மொயான்னு கத்திப்பாங்க, பட் அங்க அப்படி நடக்கக்கூடாது, சிரிக்கிறோம் எல்லாரும் அப்படிங்கறதெல்லாம் கூட்டு போனீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் அங்க வைக்கப்படுது. இந்த நேரத்துல வைஷ்ணவிய ஒரு பக்கம் ட்ரோல் பண்றாங்க எல்லாரும்.
இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பெண்கள் பாதுகாப்பு என்னை வந்து அப்படி இப்படி திட்டினாங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குரலை நான் கொடுப்பேன், பெண்களுக்காக நான் எப்பவுமே நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கும்முன்னு அவங்க பேக்கை நோண்டிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு அப்படியே கும்முன்னு இருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நபரும் தட்டலைங்க, சும்மா ஏதோ இப்படி இப்படி ஒரு கிளாப் ஐயோ கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணுமே பண்ணல. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் ஆஃப் வைஷ்ணவி அப்படிங்கிறது வேற மாதிரி போகுது. எல்லாரும் அவங்கள வந்து ஒரு ட்ரோலா பாக்குறாங்க. இவரை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஒரு தொகுதியில நிக்க வச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 கேள்விக்குறி. இதை திமுகவும் புரிஞ்சுக்கணும், இல்ல அட்லீஸ்ட் இவங்களை மெச்சூர் ஆக்குங்க, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கத்துக் கொடுங்க. திமுகனா என்ன, முதல்ல அரசியல் அப்படின்னா என்னன்றதை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்க என்ன பார்த்து ஒரு 10 பேராவது அரசியலுக்குள்ள வரீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. உங்களை பார்த்து எப்படி வரணும், எந்த மாதிரி வரணும்? ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம் போனோம், அப்புறம் திமுகவுல வரணுமா? இல்ல நான் சும்மா கேட்கறேன், தெரியல எனக்கு. எப்படி வரணும்? ஒரு 3-4 மாசத்துல 2-3 கட்சி மாறணுமா? எப்படி வரணும்? இவங்களை பார்த்து வரணும்னா எப்படி வரணும்? இருக்கு பாலிடிக்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல், நிறைய கத்துக்கிட்டு வரணும். அது உண்மையா மனசுக்குள்ள இருக்கணும், மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு, சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தா அப்படிதான். ஒரு டைம் நீங்க வேணா ஜெயிச்சிடலாம், நீங்க எப்படி பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அடுத்த வாட்டி முடியுமான்னு கேட்டா தெரியாது, சந்தேகம் மட்டும்தான். வைஷ்ணவி ஒரு பக்கம் அண்டா கிட்ட சொல்ல, அண்டா ஒரு பக்கம் வைஷ்ணவி கிட்ட சொல்ல, 2 பேரும் குமுறுவாங்க போல. ஏன்னா இவங்களை கூட்டு போனாலும் ட்ரோல் தான், அவங்கள கூட்டு போனாலும் ட்ரோல் தான். யாரு எப்படி இன்டர்வியூஸ் எடுத்தாலும் ட்ரோல் தான். எங்க கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியல் நோக்கி நகர்த்திட்டீங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. நானும் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கி. நடுவுலயே விஜய் அவர்களுடைய வாய்ஸை போட்டு வெரி ராங் ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அங்கேயே அரங்கத்திலே அடிச்சு விடுறாங்க. அப்போ வருதுங்க கிளாப்ஸ், அப்போ தெரிக்குது கிளாப்ஸ். இந்த வைஷ்ணவி அப்பவே அங்கேயே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்கள வேற மாதிரி எல்லாருமே பார்த்திருப்பாங்க. பட் இல்ல, இப்ப பாக்குற பார்வை முற்றிலும் வேறுபட்ட பார்வையாக மட்டும்தான் இருக்கு. அவங்க வந்து இல்ல விஜய் அவர்கள் தான் வந்து ஒரு தலைவரா அவர் இன்னும் சரியா இருக்கணும், அவரு தான் கொஞ்சம் ராங்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்ப பச்சோந்தி வைஷ்ணவி அப்படின்னு இவங்களை பத்தி சொல்றதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.